ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட smashtime டெக் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, php-myadmin பேஜில் வந்து நம்ம எப்படி வந்து யூசர் நேமு பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வந்து நான் இதில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைல் வந்து நான் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும். பாஸ்வேர்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி இது நியூ வெர்ஷன் சொல்லி காமிக்குது, உங்களுக்கு அப்படி காமிக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணணும். ஃபோல்டரில் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். php-myadmin சொல்லிட்டு myadmin-5.0.4 all -languages.cz அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு டப்ளிகேட்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணணும். இப்போ அது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை வந்து ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும். பர்டிகுலர் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணணும். அந்த ஃபோல்டர் நேம்ஸ் இது /user/share/php-myadmin மூவ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணோம். Ctrl+Shift+V கொடுத்து நம்ம /var/lib/php-myadmin/temp அப்படிங்கிற ஒரு டைரக்டரியை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டைரக்டரிக்கு ஓனர் பர்மிஷன் தரணும். தந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். etc அப்படிங்கிற ஒரு டைரக்டரிக்குள்ளார php-myadmin அப்படிங்கிற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளார ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு காப்பி பண்ணணும். எதுலன்னா இந்த லொக்கேஷனில் இருக்கிற இருக்கக்கூடிய ஃபைலை வந்து இந்த லொக்கேஷனுக்கு அப்படியே காப்பி பண்ணும். ஓகே, அதுக்காக இந்த கமாண்டு என்டர் பண்ணினா காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நானோ அப்படிங்கிற எடிட்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டேன். அந்த இதில் வந்து நம்ம இதில் டபுள் கொட்டேஷனுக்கு வரல ஒரு ஸ்ட்ரிங் இதில் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, Ctrl+C கொடுங்க. Ctrl+V Ctrl+Shift+V அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆகிடும். அதுக்கு கீழே இந்த லைனையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. Ctrl+Shift+Vன்னு கொடுத்தீங்கன்னா Ctrl+Zன்னு கொடுத்துட்டு ஒய் பட்டன் அமைத்து ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து nano அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபோல்டர் வந்து இந்த ஃபோல்டர் வந்து எம்டியாக தான் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளார என்னென்ன போடணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கிறேங்க. அதாவது இது வரைக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+Zன்னு கொடுத்துட்டு ஒய் அமுத்திட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து sudo systemctl restart apache அப்படின்னு சொல்லிட்டு apache அப்படிங்கிற கமாண்ட் தாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து mysql -u அதுக்கு முன்னாடி sudoன்னு தரலாம். sudo mysql -p-u ரூட்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ரூட் யூசருக்கான பாஸ்வேர்டு தாங்க. இப்போ என்டர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து MariaDB அப்படிங்கிற ஒரு வேர்டு
ப்ராக்கெட்குள்ளார ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார ஒரு நார்மல் ப்ராக்கெட்குள்ளார நன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் காமிக்கும். இப்போது இதில் வந்து நம்ம யூசர் ஆட் பண்ணோம்னா Ctrl+F+V கொடுத்துக்கிறேன். இதில் நான் வந்து நேம் வந்து ராம் அப்படின்னு தரேன். ஓகே, இப்போ என்டர் பண்ணோம்னா வந்து யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த யூசருக்கான ப்ரிவிலேஜஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸ் தரணும். Ctrl+F+V கொடுத்துட்டு எஸ்எஸ் ஆன் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அட்மின் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ராம் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போது லோக்கல் ஹோஸ்ட் /php-myadmin அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து யூசர் நேம் வந்து காமிக்குது. நான் யூசர் நேம் வந்து ராம்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் ராம் @123 அப்படின்னு கொடுத்துட்டு கோ கொடுத்தோன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து உள்ளே லாகின் பண்ணிட்டேன் நான். ஓகே, இதை வச்சு இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து எப்படி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது, காலம் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். எனவே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.